தலைவரை தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி தேர்ந்தெடுத்த பிறகு இதை என் கட்சி நான் தான் பொதுச் செயலாளர்னு இவர் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. மாநில நிர்வாகிகள் அதிகமாக இங்கே இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களும் இருந்துட்டாங்கன்னா இவங்க தான் உண்மையான அதிமுகன்னு வந்துடும். அப்போ அவர் ஒதுங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சண்டை போட்டு ஒதுங்கலாமா, இல்லை சாதாரணமாக இதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டு கொடுத்து ஒதுங்கலாமான்றது தான் இப்போ எல்லாரும் முன்னாடி இருக்கிறது. அதனால எடப்பாடி என்ன முடிவெடுக்க போறாங்கிறது இன்னும். ஓகே சார், இப்ப பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடல் ஒழிச்சது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஆளுநரோட விருப்பமா, இல்ல கவனக்குறைவால போட்டாங்களா, இல்ல அதிகாரிகள்னால போடப்பட்டாங்களா? வந்தே மாதரம் என்பது பாடணும் மேண்டேட்டரி. அது மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகம் ஜனவரி மாதம் வந்தே மாதரம் பாடலை அரசு விழாக்கள், ஜனாதிபதி, ஆளுநர் இவர்கள் கலந்து கொள்கிற விழா, மத்திய அரசு விழாக்கள்ல இந்த பாடலை பாடணும். அடுத்து தேசிய கீதம், அதே மாதிரி முடியும் போது தேசிய கீதம் பாடணும். நம்ம எப்படி பண்ணுவோம்னா, இதுக்கு முன்னாடி தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து, முடியும் போது தேசிய கீதம், சட்டசபையில தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் அப்படின்றது ஒரு மரபு மாதிரி வச்சிருந்தாங்க. அதனால இப்போ அரசு விழா அப்படின்றத தாண்டி ஆட்சி பொறுப்பேற்கிற விழா, இவர்கள் யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆளுநர் மாளிகை, ராஜ்பவன் இவர்கள் தான் முடிவெடுக்கிறது. அதனால ஆளுநர் கலந்துக்கிற விழா அப்படின்றதுனால மத்திய அரசுடைய புரோட்டோகால் பிரகாரம் வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்நாடு இது தேசிய தமிழ் தாய் வாழ்த்து, இது மூணும் பாடினாங்க. முடிவுல தேசிய கீதம் பாடினாங்க. அதனால இதுல ஒரு பெரிய தப்புலாம் கிடையாது. அரசு நடைமுறை இது எல்லாம் தெரிஞ்சு வேண்டுமென்றே இவர்கள் பிரச்சனை கிளப்புறாங்க.